ஓம் ஞானரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை 17/2/2024, சோபகிருது ஆண்டு மாசி 5. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. கும்பலக்னம் இருப்பு 4 நாழிகை 7 வினாடி. சூரிய உதயம் காலை 6:33. திதி இன்று பிற்பகல் 1:52 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:02 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நாமயோகம் இன்று மாலை 6:04 வரை ஐந்திரம், பின்பு வைத்துருதி. கரணம் இன்று அதிகாலை 2:28 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 1:52 வரை பவம், பின்பு பாலவம். சந்திராஷ்டமம் அஸ்தம் சித்திரை. இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம். கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான். ரிஷபத்தில் சந்திர பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த கடகராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மேன்மை உள்ள நாளாக அமைய போதுங்க. மேன்மைனா எப்படின்னா, உங்களோட அடுத்த வளர்ச்சிக்கு உண்டான ஒரு நாளாக அமையும். எப்படின்னா, சூப்பர்வைசர் கோஆர்டினேட்டராக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இன்னொரு பொறுப்பு கொடுக்குற மாதிரி இந்த நாள் அமையுங்க. அதனால் ஏற்கனவே நான் ஒரு பொறுப்பில் இருக்கேனே, திருப்பி இன்னொரு எதுக்கு எனக்கு ஒரு பொறுப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய வேலை திறன்லையும் உங்களுடைய செயல்திறன்லையும் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையினால தான் அந்த நிர்வாகம் இன்னொரு பொறுப்பை கொடுக்கறதுக்கு உண்டான நாளாக அமைய போகுது. அந்த பொறுப்பை நீங்கள் எப்படி இருந்தாலும் வானான்னு சொன்னாலும் சரி, வேணும்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக அதை அவங்க திணிக்க தான் பார்ப்பாங்க. அப்படி அவங்க திணிக்கிறதுனால நீங்கள் அதை ரொம்ப கஷ்டப்படாமல் எப்படின்னு செய்யணும்னா பிளான் பண்ணி பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ஸ், இந்த பொறுப்பில் இருக்கும்போது என்ன இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த வேலை பலு கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்களே, அந்த பொறுப்பில் உங்களை 100% கான்சன்ட்ரேஷன் வச்சுட்டு இதில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஈடுபாடோடு இருந்தீங்கன்னா இந்த பொறுப்பையும் நீ தக்க வச்சுக்கலாம். குழந்தைகள்னால நல்ல செய்திகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால் பெற்றோர்கள் இந்த நாள் தன்னோட குழந்தைகள்கிட்டேருந்து நல்ல ஒரு மாற்றத்தையும் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அதனால் அவங்க மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வரத்துக்கு உண்டான நாளாக அமைய போகுதுங்க. இந்த வெற்றிலை தொழில் செய்கிறவங்க, இந்த வெத்தலை பாக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நாள் கொஞ்சம் நல்ல ஒரு லாபம் உள்ள நாளாக தான் அமைய போகுது. ஏன்னா இன்றைக்கி அந்த வெத்தலையோட ரேட்டு ஏறுற மாதிரி இருக்குங்க. ஆனால் இந்த ரேட்டு எப்படி ஏறும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் இப்போது உதாரணத்துக்கு ஒரு கவுளி 10 ரூபா அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு 2 ரூபாவோ 3 ரூபாவோ ஏற்றத்துக்கு உண்டான நாளாக அமைய போகுது. அதனால் வெத்தலை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இன்றைக்கி இந்த நாள் ஒரு லாபம் உள்ள நாளாக அமைய போகிறது. பரிகாரம், காளஹஸ்தியில் உள்ள பாதாள பைரவரை மனசார வேண்டிக்குங்க. அவர் உங்களுடைய பரிபூர்ண அருளையும் ஆசீர்வாதம் உங்களுக்கு தருவாருங்க. ஏன்னா எதுக்கு நான் பாதாள பைரவரை வேண்ட சொல்கிறேன்னா, பாதாளம்னு என்ன, பூமியில் இருக்கிறதுங்க. அப்படி அந்த பைரவர் பூமியில் இருக்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற பல ஆதங்கங்கள், பல கஷ்டங்கள், பல ஒளிமறைவான பல விஷயங்கள் எல்லாமே மறைஞ்சு இருக்குங்க. அதனால் உங்களுக்கு அதிகமான ஒரு டிப்ரெஷனும் ஸ்ட்ரெஸ் தான் வருது. அப்படி இந்த மாதிரி டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு பாதாள பைரவரோட அனுகிரகம் கிடைச்சாவே போதும். இந்த டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. அதனால் காளஹஸ்தியில் இருக்கிற பாதாள பைரவரை மனசார வேண்டிக்குங்க. அப்படி உங்களால் காளஹஸ்திக்கு போக முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற
பைரவரை மனசார வேண்டிக்குங்க. வெறும் கையோட போகாமல் 50-50 பிஸ்கெட் பேக்கெட்டை ஒரு 6 பேக்கெட் வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற சுவாமிக்கு அதை நைவேத்தியமாக பண்ணிவிட்டு அந்த பிஸ்கெட்ஸை வெளியில் இருக்கிற பைரவர்கள், அதாவது நாய்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, மன வருத்தம், மனக்கவலை, மனம் மாற்றம் எல்லாமே வந்து பரிபூர்ணமாக பாதாள பைரவரோட அருளாலும் கடாட்சத்தாலும் நிறைவேறும். கடகராசி, கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு நம்ம கனவுகளும் பலன்களும் உள்ள பகுதியில் பார்க்க போகிற கனவு என்ன தெரியுங்களா? தூண்டில். தூண்டில்னா என்ன தெரியுங்களா? இந்த மீன் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, கொக்கி மாதிரி, அதுதான் தூண்டில். அந்த மாதிரி ஒரு கனவுல வந்து உங்களுக்கு வந்ததுனாவே என்ன அர்த்தம்னா உங்களுக்கு கஷ்டங்கள் வரப்போகிறதுன்னு அர்த்தம். தூண்டில்னா என்னது? ஒரு மீனை பிடிக்கிறது. அப்போ அந்த மீனை வந்து அப்படியே வந்து ஜாலியாக பிடிச்சிருமா, இல்லை மீன் வந்து கஷ்டப்படாமல் போய் மாட்டிக்குமா? அந்த மீன் வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த தூண்டிலில் மாட்டும். அந்த தூண்டிலில் மாட்டி நம்ம அந்த தூண்டில் உண்டான அந்த ஒரு நூலை இழுக்கும்போது அந்த மீன் வாயில் கொக்கி மாட்டிக்கிட்டு இழுக்கும்போது அது வலியும் வேதனையோடு இருக்கும். அதனால தான் தூண்டில் கனவுல வந்தாவே என்ன அர்த்தம்னா நமக்கு கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்கள் கனவில் தூண்டில் வந்தால் கஷ்டங்கள் வரப்போகிறது என்று அறிகுறி.